ஹாய்டா மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம யாரோட ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோன்னா ஜிமின் ஷோர்து தான். எந்த ஒரு இன்ட்ரோவும் வேணாம், வாங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கே நீங்கள் தான் செம்ம அழகாக ரெடி ஆகிட்டு, மாமா மாமா யோ மாமா எங்கே போனார் இவர் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் ஃபுல்லாக தேடிட்டுருக்கீங்க, அதாவது ஒரு வீடு ஃபுல்லாக தேடிட்டுருக்கீங்க. அப்போ சடனாக ஏதோ ஒரு கை உங்களை பிடிச்சி அப்படி இழுக்குது. அது மாமா. என்னடி எதுக்கு தேடிட்டுருக்க? அது மாமா பாட்டி கூப்பிட்டாங்க, அதான். எதுக்கு கூப்பிட்டாங்க? அது எப்படி எனக்கு தெரியும்? நீங்கள் எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க? கீழே போய் பாட்டிகிட்ட கேட்க வேண்டியது. ஆனால் மாமா எதுக்கு கை இப்பல தொடுது? என்னடி இது கேள்வி? நீ ஏன் அத்தை பொண்ணு? நான் இங்கே தொடுவேன், இல்லைன்னா அப்படியே கை கொஞ்சம் மேலே போய் அங்கே தொடுவேன், இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் கீழே போய் எங்கேயோ தொடுவேன். உனக்கு என்ன வந்துச்சு? அது அது மாமா, இது எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே பண்ணணும். நீங்கள் இப்போவே பண்ணுறீங்களா? அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பேக் வேலை நடந்து வரீங்க. அந்த பர்சன் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் வேர்டில் வந்து உங்களை அப்படியே அந்த டோர்கிட்ட லாக் பண்ணி நிற்க வைக்கிறாங்க. மாமா என்ன பண்ணிட்டுருக்கீங்க? மாமா கை கை மேலே போகுது மாமா. மாமா ஸ்டாப் பண்ணுங்க மாமா. என்ன ஒயன் பிரச்சனை? ஜிமின் மாமா ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏன் நீ என் கிளாஸில் ஃபஸ்ட்டு ஃபெயில் ஆகிற? எல்லா சப்ஜெக்டும் நல்லா தானே போடுங்கிற. உன் ஃப்ரெண்டு அவெல்லாம் மேக்ஸை மனப்பாடம் பண்ணி போடுறா, அப்படியாவது போட வேண்டியதானே? ஏன் நான் தான் இருக்கேன்ல, நான் சொல்லித்தர மாட்டேனா? என்கிட்ட வந்து ஒரு இலவும் கேட்கறது கிடையாது. மேக்ஸ்னால் அப்படி தெரிச்சு ஓடுற. மாமா அது மாமா கையை எடுங்க மாமா. மேக்ஸில் ஃபார்முலா ரொம்ப அதிகமாக இருக்குது, எனக்கு பார்த்தாலே இப்படி தலை சுற்றுது. நான் வேணா டீச் பண்ணவா? 36, 28 and then weight is 45. கரெக்டாடி? மாமா இதெல்லாம் அன்ஃபேராக இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனோட ஜஸ்ட் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் ஜிமின் உங்களோட கையை பிடிச்சி எடுத்து அவன் பக்கத்தில் நிற்க வைக்கிறான். செம்ம க்ளோஸாக நிற்க வச்சு, எல்லாம் சரிதான், இப்போது பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய டைம், கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கிட்ட வரான். அவனோட ஃபேஸும் உங்கள் ஃபேஸும் அப்படியே க்ளோஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் அப்படியே கண்ணை மூடுறீங்க. உங்கள் லிப்பும் ஜிமினோட லிப்பும் அட்டாச் ஆகி 1 inch கேப் தான் இருக்குது. இப்போ சடனாக உங்கள் பாடியெல்லாம் நல்லா வார்மாக தான் இருக்குது, பட் உங்கள் ஃபேஸ் மட்டும் அவ்வளோ கோல்டாக ஆகுது. நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. அப்பா என்னது இது? பெட்டில் இருக்கேன். மூதேவி தூங்கி எழுந்திரிச்சா பெட்டில் தான் இருப்பேன், பின்ன பரலோகத்துலையா இருப்ப? எந்திரி ஒழுங்கா. காலேஜ் கிளம்பலையா நீனு? ஜிமின் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவான், அப்புறம் உன்னை திட்டான் உட்காந்து அழு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் தண்ணி ஊற்றி உங்களை எழுப்பி விட்டுருப்பாங்க போல். நீங்கள் அப்படியே பொறுமையாக எழுந்திரிச்சு, இதுவும் கனவா? எப்போதும் அவனை நான் முத்தம் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணுவேன், இன்றைக்கி அவன் ட்ரை பண்ணான், அதான் வந்து எழுப்பி விட்டாங்களே, சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடன்னு கிளம்புறீங்க. இப்போ கரெக்டாக உங்கள் வீட்டுக்கு ஜிமின் வரான். இப்போ உங்கள் அப்பா தான், வா ஜிமின், எங்கே எங்கள் மாமியார்? அது மாமா பாட்டி வந்துட்டு வீட்டில் இருக்காங்க. அப்படியாப்பா? ஆமாம் மாமா. சரி வா உள்ள வா அப்படின்னு கூப்பிடுவோம். ஜிமின் உள்ளே வரான். இப்போ உங்கள் அம்மா தான், ஜிமின் அது வயன் இப்போ தான் கிளம்பிட்டுருக்கா. அதான் தெரியுமே, அவள் இன்னைக்கு முன்னாடியே கிளம்பியிருக்கா. சரி விடுப்பாவா, சாப்பிடுவா. இல்லை பாட்டி ஆல்ரெடி எனக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க. சரி அப்புறமா நான் எங்கள் அம்மா போய் பார்த்துக்கிறேன், நீ வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைக்கவும், இப்போ நீங்கள் தான் மாடியிலேருந்து அழகாக ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். இப்போ நீங்கள் ஜிம்மினை பார்க்கும்போது உங்களோட சீக்ஸ்லாம் அப்படியே ரெட்டிஷ் ஆகுது. பிகாஸ் உங்களுக்கு அந்த காலையில் வந்த கனவு ஞாபகம் வந்திருக்கும். எப்போதுமே உங்களுக்கு கனவு வரும், லைக் நீங்கள் தான் போயிட்டு ஜிம்மினை ஃப்ளட் பண்ணுற மாதிரி வரும். இன்றைக்கி அப்படியே ஆப்போசிட்டாக வந்ததும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். வயன் என்னை பார்த்து வராத, கீழே பார்த்து வா, கீழே விழுந்துட போகிற. சரி மாமா. என்ன இவ இன்னைக்கு இவ்வளோ அமைதியாக பேசுகிறா? இவ இப்படி பேசுகிற ஆளே கிடையாதே.
இந்நேரத்துக்கு ஏன் கண்ணு அப்படி தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கணுமே. சரி என்னமோ போ. ஓயன் உட்காந்து சாப்பிடு. மாமா அது லேட் ஆச்சு. எது டெய்லியும் உட்காந்து நல்லா கொட்டிக்கிட்டு தானே வர. லேட் ஆச்சுன்னு நான் எவ்வளோ சொன்னாலும் ஒழுங்காக உட்காந்து தின்னு. மாமா அது சொன்னதை செய். ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து அவசரமாக சாப்பிட்றீங்க. பொறுமையாக சாப்பிடு, விக்கிக்க போகுது. ஓகே மாமா, ஆனால் நம்ம எப்போதும் போகிற டைமுக்கு இன்றைக்கி போக முடியாது. நான் இப்படி சாப்பிட்டேனா. காலேஜ் ஸ்டார்ட் ஆக இன்னும் 1/2 இருக்குது. ஆனால் மாமா உங்களுக்கு இந்நேரத்துக்கு அங்கே சைன் போட்டிருக்கணுமே காலேஜில் இருக்கேன்னு. நான் பார்த்துக்கிறேன், சாப்பிடு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக சாப்பிட்றீங்க அவன் சொல்கிறது எதுவும் கேட்காம. மாமா சாப்பிட்டேன் மாமா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி போகிறீங்க. ஜிமின் தான் இப்போ திரும்பி அத்தை போயிட்டு வரேன் மாமா, கூட்டிகிட்டு போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரான். இப்போ வெளில வந்துட்டு அவன் பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். ஓயன் வந்து உட்காந்து கிளம்பலாம். மாமா யோ மாமா என்ன ஓயன்? அது இன்னைக்கு டெஸ்ட் இருக்குன்னு சொன்னல. ஆமாம் சொன்னேன். எனக்கு சத்தியமாக தெரியாது. நீ ப்ளீஸ் இன்றைக்கி டெஸ்ட்டை அவாய்ட் பண்ணிக்கிறியா மாமா? வயன் நான் உனக்கு காலேஜில் ப்ரொஃபஸர், உன் மாமா கிடையாது. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா. இங்கே பாரு வயன், ஒழுங்காக உட்காரு. மாமா எனக்கு வயிறு வேறு வலிக்குது மாமா. இங்கே பாரு, டெஸ்ட்டில் இருந்து நீ எப்படி தப்பிக்க முடியாது. ஒழுங்காக வந்து உட்காந்துரு. வயிறு வலி, கை வலி, கால் வலின்னு சொல்லிட்டு இருக்காத. மாமா வயன் உட்காரு, கிளம்பலான்னு சொன்னேன். ஆல்ரெடி நம்மளுக்கு டைம் ஆச்சு. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன் சைடாக உட்காந்துட்டு அவனோட ஹிப்பை நல்லா கிராப் பண்ணி பிடிச்சிக்கிறீங்க. அவன் அப்படியே கீழே பார்க்குறான். அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மைல் அவனோட ஃபேஸில் அப்பேர் ஆகுது. ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே பைக் எடுத்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ நீங்கள் தான் ஜிமின் மாமா அவரோட 10 வயசுலேயே அம்மா அப்பாவை ஒரு கார் ஆக்சிடெண்ட்டால் இழந்துட்டார். அதிலிருந்து அவர் படாத கஷ்டமே இல்லை. அவரை என் அம்மா அப்பா வளர்க்குறேன்னு சொல்லும்போது கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா இருந்த அதே வீட்டில் தான் இப்போ வரைக்கும் இருக்கார். அவரை என் பாட்டி தான் பார்த்துக்கிறாங்க. அதாவது எங்கள் அம்மாவோட அம்மா, அவங்களோட பையனோட பையன்தான் ஜிமின். எனக்கு ஜிமினை ஏன் பிடிச்சது, எதுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் 6 மந்த் தான் காலேஜ். ஏன்னா எனக்கு ஃபைனல் இயரில் ஃபைனல் செமஸ்டர் போயிட்டுருக்கு. இப்போன்னு பார்த்து என்னோடய கிளாஸ் டியூட்டராக ஜிமினை தான் போட்டிருக்காங்க. அவர் ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸர். எனக்கும் மேக்ஸுக்கும் சுத்தமாக ஆகாது. வேறு எந்த சப்ஜெக்ட்னாலும் நான் நல்ல மார்க் வாங்கிடுவேன். ஆனால் மேக்ஸ்னால் மட்டும் நான் எப்படி ஃபெயில் ஆகுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. இதில் இந்த ஜிமின் மாமாக்காக இந்த காலேஜில் ஏகப்பட்ட காம்படிஷன் போகுது. அவளுக்கெல்லாம் குத்திட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் எடுத்துக்கணுன்னு ட்ரை பண்ணுறேன். ஆனால் முடிய தான் மாட்டேங்குது. இதில் அந்த ஐயாதோரை நல்லா அவர் சப்ஜெக்டில் நல்லா படிக்கிறவங்கக்கிட்ட சிரித்து பேசுவான். ஆனால் நான் எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்ல மார்க் வாங்குகிறேன், ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிறேன். ஆனால் அவர் சப்ஜெக்டில் கோட்டை விட்டுறேன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுவார். எங்கே போய் முடிய போதோ இப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக வண்டி ஸ்டாப் ஆகுது. நீங்கள் பொறுமையாக கீழே இறங்குறீங்க. சரி ஓயன், இங்கேருந்து பார்த்து வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து இப்படி கிளம்புறான். எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுறது. இந்த ஸ்ட்ரீட் வந்துச்சுனாலே இங்கே இறக்கி விட்டுட்டு சரி ஓயன் நீ இங்கேருந்து பார்த்து பத்திரமா வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. நான் இங்கேருந்து காலேஜ் போவேனா, அப்புறம் வரும்போதும் இங்கேருந்தே தான் பிக்கப் பண்ணிப்பாரான். ஏன்னு கேட்டால் நீ என் அத்தை பொண்ணுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது வயன். அப்படி தெரிஞ்சால் நிறையா ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறது. இல்லை எனக்கு புரியலை. எனக்கு அவன் கூட ஒரு நாள் ஆகும், அட்லீஸ்ட் ஒரு நாள் ஆகும் பயப்படாமல் அவன் பைக்கில் உட்காந்துட்டு காலேஜ்குள்ளே போகணும். அவனை மாமா அப்படின்னு எல்லார் முன்னாடியும் கூப்பிடணும். ஏன்னா அவன் என்னோடய ப்ராப்பர்ட்டின்னு எல்லாருக்கும் நான் விடுங்க என்னத்த பண்ணி தொலைகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து பொறுமையாக நடந்து இப்போ காலேஜுக்கும் போகிறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஹே வயன் ஏன்டி லேட்டு? என்னத்த சொல்ல,
ஏன்டி அப்பா லேட்டாக கிளம்பிட்டாரா? இல்லடி, நான் தான் எப்பயும் போல் லேட்டாக கிளம்பிட்டேன். அதானே பார்த்தேன். வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள கூட்டிகிட்டு போகிறா. ஏ வயனா வயனா வயனா, என்ன ஹனா? அது நீ வரும்போது என் ஆளை பார்த்தியா? யாரு? அதாண்டி என் ஆள் ஜிமினு. என்னவா அவனுக்கு? அவனுக்குன்னு சொல்லாத, அவன் என் ஆளுன்னு சொல்கிறான்ல. சரி சொல்லு, என்ன அவருக்கு? அது இன்னைக்கு நீ பார்த்தியாடி, ஃபுல்லாக பிளாக் கலரில் வந்திருக்காரு. செம்ம ஹேண்ட்ஸம். அதுக்கு என்னடி இப்போ? அது இன்னைக்கு ஃபஸ்ட்டு பீரியடே அவர் தானா, நல்லா சைட் அடிக்கலாம். அவர் வேற இன்னைக்கு டெஸ்ட்டு சொல்லியிருக்கார்ல, நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். மேக்ஸை மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சு தான் போடணும். போடி, எப்படி போட்டால் என்ன? அவர்கிட்ட திட்டு வாங்காமல் இருந்தாலே போதும். அவர் எங்கே நின்று பார்த்தா என்ன, என்ன பண்ணால் என்ன? நம்மளுக்கு மேக்ஸா முக்கியம், அவர் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாட்டுக்கு இப்போது ஜிமின் சொன்ன சம்பளம் மறுபடியும் எடுத்து பார்த்துட்ருக்கா. நீங்கள் தான் தலையிலே கை வச்சு உட்காந்துட்டு, ஏன் தான் என் மாமா இவ்வளோ அழகாக பிறந்தாரோ, இப்போ எப்படி நான் அவரை பாதுகாக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. இதில் இவ்வளவு வேற. ஐயோ, சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் பீரியட் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நான் மட்டும் எந்த சமமும் பார்க்காம அப்படியே உட்காந்துருந்தேன்னா வந்ததும் எனக்கு தான் எப்படியும் ஆப்பாகும். சரி, ஏ ஹனா, ஏ ஹனா, என்னடி? எனக்கும் சொல்லி கொடுறி. உனக்கு நான் டெய்லியும் தான் சொல்லித்தரேன், ஒன்றும் மண்டையில் ஏறுறதில்ல. உனக்கு மட்டும் ஏறி கிளிக்குதாக்கும். நீ மனப்படம் தானே பண்ணுற, மூடிட்டு சொல்லி கொடுறி. ரொம்ப பேசாத வயன், வா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறா. பட் ஸ்டில் உங்களுக்கு அது புரியவே இல்லை. என்னடி இது ஃபார்முலா, ஏன்டி இது இங்கே யூஸ் பண்ணுறாங்க? எனக்கு தெரிஞ்சால் நான் தான் அந்த ஃபார்மேட் படி சொல்லித்தர மாட்டேனாடி, மூடிட்டு மனப்பாடம் பண்ணுறி. ஐயோ எனக்கு எனக்கு லாஜிக்கல் வைஸாக தெரிஞ்சாதான் எனக்கு அது மண்டையில் ஏறும். அப்போ மூடிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்காந்து படிச்சுட்ருக்கா. இப்போ டைம் அப்படியே போக ஜிமின்ஷி வந்துட்டு கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. அதாவது உங்கள் ஃபர்ஸ்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவர் என்ட்ரு ஆகிட்டு அட்டனன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்காரு. இப்போது நீங்கள் தான் ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நல்லாவே தெரியும். நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே சுற்றி எல்லாரையும் பார்க்குறீங்க. எல்லாரும் ஜிம்மினை தான் பார்த்துட்ருக்காங்க. எப்படி பார்க்குறாளுக பாரு, அடுத்தவன் மாமாவை இப்படி தான் பார்க்குறதா? எல்லோரும் அப்படியே டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகைன் ஜிம்மினை பார்க்குறீங்க. இப்போ ஜிம்மின் தான் உங்களை பார்க்குறான், முறைச்சி பார்க்குறான். உங்களுக்கு அப்படியே அள்ளு விடுது. உங்களை அப்படியே பார்த்துட்டே, யார் யாரெல்லாம் நான் நேற்று சொன்ன டெஸ்ட்டுக்கு படிக்காமல் வந்திருக்கீங்க, எந்திரிச்சு நில்லுங்க. அப்புறம் உங்களுக்கு சம்மில் ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் எந்திரிச்சு நில்லுங்க, நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஒரே ஒரு பொண்ணு மட்டும் எந்திரிச்சு நிற்குது. படிக்கலையா, இல்லை உனக்கு டவுட்டா? இல்லை சார், நான் பார்த்துட்டேன், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. அப்படியா, சரி காட்டு, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லவும் அந்த புள்ள காட்டிட்டு அந்த புள்ள ஃபுல்லாக ஜிமினை தான் பார்த்துட்ருக்கா. லைக் அந்த புள்ளைக்கு அது டவுட்லாம் கிடையாது, சும்மா ஜிமினை வந்துட்டு இன்னும் க்ளோஸ்அப்பில் சைட் அடிக்கணுன்றக்காக இந்த வேலைத்தனை பண்ணியிருக்கா. பட் ஜிமின் அதெல்லாம் எதுவும் கண்டுக்காமல் அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஆஃப்டர் தட் உங்களை முறைச்சி பார்த்துட்டே, அவ்வளோதானா, எல்லாரும் படித்தாச்சா அப்படின்னு கேட்குறான். எல்லாரும் எஸ் சார் அப்படின்னு பதில் வருது. பட் நீங்கள் மட்டும் அப்படியே திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஒரு சின்ன சாக் பீஸ் உங்களோட நெத்தியில் வந்து விழுகுது. எந்திரே எந்திரேன்னு. அது சார், படிச்சியா? இல்லை சார். ஏன் வயன், நான் உனக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்டு படிச்சிட்டியா இல்லையான்னு கேட்டால் தான் உங்கள் வாயிலிருந்து பதில் வருமா? இவ்வளோ தூரம் கேட்குறேன், படிச்சிட்டிங்களான்னு. அப்போவே எந்திரிக்க முடியாதா? எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி உட்கார்ந்த இடத்துல உட்காந்துட்ருக்க. சாரி சார், நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எனக்கு இந்த மேக்ஸம்ஸ் எதுவும் வரவே மாட்டேங்குது. எனக்கு எதுவும் புரியவும் இல்லை. புரியலன்னா கேட்கணும், அதுக்கு தானே நான் இருக்கேன். உனக்கு சொல்லித்தரதுக்கு தானே எனக்கு பே பண்ணுறாங்க. இனிமேல் கேட்குறேன் ஜிமின் சார். வெளில போ அப்படின்னு துரத்தி விட்றான். அப்புறம் எல்லாரையும் பார்த்துட்டு, நான் அவங்கக்கிட்ட 5 கொஸ்டின் சொன்னேன்ல, அதில் ஃபஸ்ட் அண்ட் 4th கொஸ்டின் டெஸ்ட் எழுதுங்க, உங்களுக்கு 10 நிமிஷம்தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில வரான். புக் எங்க?
அது மாமா, அது சார் உள்ளே இருக்குது, போய் எடுத்துட்டு வா. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புக்கும் ஒரு நோட்டும் எடுத்துகிட்டு வரீங்க. இப்போ ஜிமின் அதை வாங்கி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறான். நீங்களும் நல்லா லிசன் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு அது புரியவே இல்லை. சார், a+b² ஃபார்முலா ஏன் இங்கே வருது? அது இதனால தான் அங்கே வருது அப்படின்னு அவன் பொறுமையாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறான். பட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆக மாட்டேங்குது. அப்போ அவங்கக்கிட்ட வந்துட்டு, எல்லா சப்ஜெக்ட்லேயும் டாப்பர் தானே நீனு? ஆமாம் மாமா. அப்புறம் என்ன இதுக்கடி உனக்கு மேக்ஸ் வர மாட்டேங்குது? மாமா, எனக்கு சத்தியமாக தெரியல. அது எனக்கு மேக்ஸ் கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்கிற மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ணவா? என்னது? அங்கே வந்து பாரு. அடுத்த பீரியட் நான் ஃப்ரீ தான். அடுத்து எந்த மிஸ்ஸுன்னு மட்டும் உனக்கு வராங்கன்னு பார்த்து சொல்லு. நான் அவங்கக்கிட்ட பேசிவிட்டு உன்னை என்னோடய கேபினில் உட்கார வச்சு படிக்க சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உள்ளே போகிறான். உங்களையும் கை காட்டி, ஒயன் உள்ளவா, எல்லோரும் டெஸ்ட் எழுதியாச்சா, பேப்பர் எல்லாம் கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் வாட்டுக்கு கிளாஸ் நடத்த ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த டைம் நீங்கள் வந்துட்டு நல்லா லெசன் பண்ணுறீங்க. அப்படியே டைமும் பாஸ் ஆகுது. த நெக்ஸ்ட் பீரியட் வேறு ஒரு மேம் வராங்க. ஜிமின் சொன்ன மாதிரி அவன் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறான் அவனோட கேபினுக்கு. இப்போ நீங்கள் தான் கேபினில் உட்காந்துட்டு, ஐயோ இந்த சம் எப்படி போடுறது, எனக்கு ஒன்றுமே புரியலை, இங்கே எதுக்கு இவ்வளோ ஃபார்முலா வருது அப்படின்னு நீங்கள் மண்டை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ ஜிமின் அப்படியே உங்கள் கண்ணத்தை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து, என்ன? அது அது மாமா, மேக்ஸு வரல மாமா, ப்ளீஸ் மாமா விட்டுருங்க மாமா. சரி வா, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பொறுமையாக உட்காந்து உங்களுக்கு நிறையா சம் சொல்லித்தரான். உங்களுக்கு ஓரளவுக்கு பிக்கப் ஆகுது. இப்போ நீங்கள் தான், ஐயோ இது எங்கே வரும்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? சரி கேட்போம். மாமா, இந்த அல்காரிதம் ஃபார்முலா எங்கே வரும்? மாமா எதுக்கு மாமா கொட்டுறீங்க? ஏண்டி, அதை உனக்கு நான் 13 டைம் சொல்லிட்டேன். பட் உன் மண்டைக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொறுமையாக உட்காந்து அகைன் அதை சொல்லித்தரான். நீங்கள் அதை கரெக்டாக போடுறீங்க. அப்படியே உங்கள் சீக்ஸை பிடிச்சி ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு, ஓகே கரெக்டாக போட்டேன், நான் சொல்லி கொடுத்த எல்லா சமயம் இப்போ உனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஸோ உனக்கு ரிவார்டு எதுவும் வேண்டாமா? ரிவார்டா? கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. இன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு வா, உனக்கு இருக்குது. அப்படியா? சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அதுக்கப்புறம் உங்களோட கிளாஸுக்கு போயிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்படியே ஈவினிங்கும் ஆக நீங்கள் அழகாக ரெடி ஆகிட்டு ஜிமின் வீட்டுக்கு கிளம்பி போகிறீங்க. உங்கள் பாட்டி தான் அங்கே உட்காந்து ஏதோ ட்ராமா பார்த்துட்ருப்பாங்க போல். பாட்டி, வயன்மா உள்ளவா, எப்படி இருக்கடா கண்ணா, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஜிமின் எருமையை கூப்பிட்டு வர சொன்னால் ஒன்றும் கேட்குறதில்ல, வர வர என் பேச்சே கேட்க மாட்டான். எங்கே பாட்டி, உன் பேரனை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சி கட்டுவேன்னு சொன்னால் அதுவும் நீ கேட்க மாட்ட. அதுக்கு தாண்டி பிளான் போட்டுட்ருக்கேன். அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் தான் அவன் நல்லா இருப்பான். எப்போ பார்த்தாலும் உருன்னே இருக்கான். அவனுக்கும் குழந்த குட்டியெல்லாம் வேணாமா? நான் பார்த்துக்கிறேன்டி, உன்னையும் அவனையும் சேர்த்து வைக்கிறது ஏன் பொறுப்பு. நான் கண்ணை மூடுறதுக்குள்ளே உனக்கும் அவனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு தாண்டி சாவேன். பாட்டி வாயில் அடி பாட்டி, ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுகிற? இப்போ தான் உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு அம்மாலாம் பேசிக்கிட்டாங்க, என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை அத்தா. நீயும் ஜிமினும் நல்லா இருக்கிறத பார்த்தாலே நான் சந்தோஷத்தில் கண்ணை மூடிடுவேன். பாட்டி இப்படிலாம் பேசாத பாட்டி, இப்படிலாம் நீ பேசுகிறேன்னு மட்டும் தெரிஞ்சுது அவன் என் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். விடு வயன், அவனை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீ எதுக்கு இங்கே வந்த? அதுவா, உன் பேர் எனக்கு ஏதோ ரிவார்டு கொடுக்குறேன்னா. ரிவார்டு? அதுக்கு தான் அவன் ஏதோ தேடிட்டு இருந்தானாக்கும். அது தேடுற விஷயமெல்லாம் இருக்காது அத்தா. அவன் எனக்கு முத்தம் கொடுக்க போகிறான். என்னடி அம்மா சொல்கிற? அவனா? சரி என்ன கொடுக்குறான்னு பார்த்துடலாம், நீ போ. அவன் மேலே தான் இருக்கான் அவன் ரூமில். சரி இருங்க பாட்டி, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடன்னு ஸ்டெப்ஸ்லாம் ஏறி மேலே போகிறீங்க. மேலே போயிட்டு ரூமை வந்துட்டு அப்படியே நீங்கள் வாட்டுக்கு திறந்துட்டு உள்ளே போகிறீங்க. பார்த்தா உள்ளே யாருமே இல்லை. ஃப்ரெஷ் ஆகிற சவுண்ட் மட்டும் கேட்குது. ஸோ நீங்கள் அப்படியே பெட் மேலே உட்காந்துட்டு எப்போ வருவார் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபியூ மினிட்ஸ் டு கோ. ஜெமின் அப்படியே பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரான். அவன் ஒரு டவல் மட்டும்தான் வியர் பண்ணியிருக்கான்.
அவன் பாடி ஃபுல்லாக அப்படியே அந்த வாட்டர் ட்ராப்ஸ் இருக்கு. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டு மாமா வயன் நீ எப்போ இங்கே வந்த? கதவை தட்டிட்டு வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டக்கு வர, மாமா ரொம்ப பேசாத, அவுத்துட்ருவேன். லூசு, தள்ளிப்பொடி தள்ளிப்பொடி, போக முடியாது, என்ன பண்ணுவீங்க? வயன் ஒழுங்காக வெளில போ, நான் ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உன்னை கூப்பிட்றேன். முடியாது மாமா, நீ இங்கே சேஞ்ச் பண்ண, நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்டில் உட்காடுறீங்க. அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறான், வெளில வந்துடுவயன். முடியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சடனாக அவன் இழுத்த ஃபோர்ஸில் அவன் மேலே போய் விழுக 2 பேரும் அப்படியே ஃப்ளோரில் விழுகிறீங்க. லைக் ஜிமின் கீழே, அவனோட பாடிக்கு மேலே நீங்கள். இப்போ நீங்கள் தான் ஜிமினோட கண்ணை பார்த்துட்டு, என்ன கண் இது, இந்த கண்ணால் தான் நான் இவனை இன்னும் டீப்பாக லவ் பண்ணுறேன், எனக்கே தெரில. அப்படியே இப்போ கூட பிடிச்ச அப்படியே நச்சுன்னு ஒரு முத்தம் அடிக்கணும் போல தான் இருக்குது. பட் அவனோட பர்மிஷன் இல்லாமல் என்றைக்கும் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. வயன் வயன் எந்திரிடி அப்படின்னு ஒரு சவுண்ட். நீங்கள் கடன்னு எந்திரிச்சிட்டு அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவன் பொறுமையாக எந்திரிச்சிட்டு அப்படியே உங்களை வெளில தள்ளி விடுறான். மாமா மாமா கதவு தரங்க மாமா, கொஞ்சம் வெளில இரு, நான் துணி மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு கேஷுவலாக ஒரு ட்ராயர் அண்ட் தென் ஒரு ஷர்ட் போட்டுட்டு இப்போ கதவை திறக்கிறான். இப்போ நீங்கள் தான் உள்ள வந்துட்டு, மாமா ஏன் ரிவார்டு எங்க? ரிவார்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறையா புக்ஸ் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் வச்சுட்டு, எல்லாம் மேக்ஸ் புக்கு, இந்த செமஸ்டருக்கு உனக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும், நான் தான் இனிமேல் உனக்கு சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காதை பிடிக்கிறான். மாமா மாமா ஒழுங்காக வந்து உட்காரு படிக்க. இதுக்கு தான் கூப்பிட்டிங்களா? இதுக்கு கூப்பிட்டுருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். உனக்கு நல்லா தாண்டி மேக்ஸ் வருது, ஆனால் போட்டு பார்க்குறதே கிடையாது, உட்கார், இனி நான் தான் உனக்கு சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு காதை பிடிச்சி திரும்பி உட்கார வச்சு உங்களுக்கு மேக்ஸ் நிறையா சொல்லித்தரான். நீங்கள் வேணான்னு கதறீங்க. பட் இப்படியே தான் ஒரு 3 மந்த் போயிருக்கோம். இப்போ உங்கள் பாட்டிக்கு ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. எல்லோரும் நீங்களாம் அவங்கள சுற்றி தான் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பா வந்துட்டு லெஃப்ட் சைடும், நீங்களும் ஜிம்னும் ரைட் சைடும் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் பாட்டி உங்களை பார்த்துட்டு, வயன்மா நீ கேட்டதை கூட என்னால் பண்ணித்தர முடியாத மாதிரி போயிடுமோன்னு பயமாக இருக்குது பாட்டி. அதெல்லாம் வேணாம் பாட்டி, நீ பொழைச்சி வந்தாலே எனக்கு போதும் பாட்டி. அழாதடி, ஏன் அலற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணை தொடச்சி விடுறாங்க. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. அழாதம்மா வயன், நீ அழுகிறத என்னால் பார்க்க முடியல. நீ எப்போதுமே சிரிச்சுட்டே சேட்டை பண்ணிகிட்ருப்பியா, அதுவே என் கண்ணுக்குள்ளே நிற்கிது வயன். அழாத, நீ எப்போதுமே ரொம்ப நாட்டியாக இருப்பியா, உன்னை பார்க்கும்போதெல்லாம் எப்போதுமே என் கூடவே வச்சுக்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஜிமின் ரொம்ப சைலண்ட், உனக்கு அப்படியே ஆப்போசிட். எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்ன பாட்டி பண்ணணும்? அது ஜிமின், நீ வயனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? வயன் நீ இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னதும் நீங்கள் ஃப்ரீஸாக நிற்கிறீங்க. இப்போ ஜிமின் தான், இப்போ என்னம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே, நீ கேட்டு நான் பண்ணாமல் இருந்திருக்கேனா என்னைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே குடுன்னு ஓடுறான். ஒரு ஃபியூ ஹார்ஸ் லேட்டர் அவன் ஓடின அந்த வேகத்திலே திருப்பி ஓடி வரான். நீ கேட்டல, நான் உனக்காக பண்ணாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். வயன் உனக்கு இதில் சம்மதமானு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு வேறு வழி இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட பேக்கெட்லேருந்து ஒரு மஞ்சக்கயிறு, அதில் வந்துட்டு ஒரு மஞ்சள் இருக்கும்ல, அதை வந்து கட்டிட்டு அவங்க பாட்டியை பார்த்துட்டு, இது உன் ஆசை, இனிமேல் அவள் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு போடுறான். உங்கள் அம்மா அப்பா கிட்ட எந்த ஒரு பர்மிஷனும் கேட்கல. பட் உங்கள் அம்மா அப்பா வந்துட்டு ரொம்ப ஹாப்பி இந்த விஷயத்தினால. இப்படியே ஒரு ஃபியூ டேஸ் போகுது. நீங்களும் ஜிமினும் ஹாஸ்பிட்டல் வீடுன்னு அலைஞ்சிட்டு தான் இருக்கீங்க. ஜிமின் உங்கள் அம்மா அப்பாவை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கான். ஸோ அவங்க வந்துட்டு குக்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் வந்து மீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய சுமையெல்லாம் இருக்காது. ஜிமினும் நீங்களும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்ணிக்கிறீங்க. இப்போ உங்கள் பாட்டி ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டாங்க, வீட்டில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்க. அம்மாடி வயன் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனாம்மா,
அப்படிலாம் இல்லை பாட்டி. நீ என் கூட இருந்தால் தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். என்னை விட்டு மட்டும் போகணுன்னு நினச்சிடாத. என்னை விட்டுன்றதோட ஜிமினை விட்டு மட்டும் போகணுன்னு நீ என்றைக்குமே நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டியை சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அவங்களுக்காக நீங்கள் குக் பண்ண போகிறீங்க. நீங்கள் நல்லாவே குக் பண்ணி உங்கள் பாட்டிக்காக எடுத்துகிட்டு வந்து தரீங்க. அவங்க அதெல்லாம் சாப்பிட்டு டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு அவங்க எப்பயும் போல் சீரியல் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் மேலே போய் குளிச்சுட்டு வரலான்னு போயிருப்பீங்க. ஜிமின் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ சடனாக பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவங்க கத்துறாங்க லைட்டாக. அப்போ ஜிமின் மேலேருந்து கீழே வர்றதுக்குள்ளே பாட்டி இறந்துட்டாங்க. இப்போ ஜிமின் தான் அதை நம்ப முடியாமல் கிட்ட வந்து, பாட்டி பாட்டி என்ன பாட்டி ஆச்சு? எந்திரி பாட்டி, பாட்டி எந்திரி பாட்டி, எனக்கு நீ மட்டும்தானே இருக்க பாட்டி, எந்திரி பாட்டி, என்னால் நீ இல்லாமல் சர்வே ஆக முடியாது பாட்டி, எந்திரி அப்படின்னு அவன் கத்துறான். அவன் கத்துறது கேட்டதும் நீங்களே ஒழுங்காக குளிக்காமல் கீழே இறங்கி வந்துட்டீங்க. ஜிமின் என்ன ஜிமின் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவன் கண்ணெல்லாம் ரெட்டிஷாக இருக்குது. பா பாட்டி பாட்டி அப்படின்ட்டு அழுகிறான். நீங்கள் அப்படியே அவனை ஹக் பண்ணிட்டு, ஒன்றும் இல்லை, அவங்க அம்மா கூட தான் இருப்பாங்க, பயப்படாத பாட்டி, போயிட்டாங்க வயன், போயிட்டாங்க, நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறி அழுகிறான். நீங்கள் தான் அவனை கம்ஃபர்ட் பண்ணுறீங்க. இப்படியே அந்த பாட்டிக்கு வந்துட்டு ஃபினரல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. லைக் அதுக்கப்புறம் அவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறான் அதை விட்டு மூவ் ஆன் ஆக. இப்படியே உங்களுக்கும் காலேஜெலாம் முடியுது. இப்போ அவன் நல்லாவே மூவ் ஆன் ஆகிட்டான். லைக் இப்போ அவனுக்கு என்ன நடந்தாலும் நீங்கள் கூட இருக்கீங்க அப்படின்ற ஒரு தைரியத்தினால இப்போ அவன் ஃபைன் டே நீங்கள் தான் எந்திரிச்சு குக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே ஜிமின் வந்துட்டு அந்த மெஸ்ஸி ஹேரோட ஒரு சின்ன ட்ராயரோட ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வரான். நீங்கள் நல்லா குளிச்சுட்டு லைக் தலை குளித்து அந்த துண்டுலாம் கட்டிட்டு சமைச்சிட்ருக்கீங்க. அவன் அப்படியே கீழே வந்து உங்களை பேக் ஹக் பண்ணிவிட்டு, ஒயனா 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 சொல்லுங்க ஜிமின். அது அது வந்து என்ன என்ன வேணும்? எனக்கு எனக்கு ஒரு கப் காஃபி வேணும்டி. காஃபி தானே, இருங்க மேக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. பட் ஸ்டில் அவன் உங்களை வந்துட்டு ஹக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணவே இல்லை. இப்போ உங்கள் நெக்கு கிட்ட வந்துட்டு, நல்லா இருக்கே வயனா வயனா. என்ன ஜிமின்? என்னது இது காலையிலேயே புதுசாவா? ஆமாம் இல்லை, புதுசாக இருக்குல்ல? ஆமாம் ஆமாம். நீங்கள் குளிக்கலையா இன்னும்? குளிக்கணும், அதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எப்போதும் காலைல கண்ணு முழிச்சா என்னோடய ஹக்குக்குள்ளே என் செஸ்ட்டில் நீ இருப்பியா, பார்க்காம ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் நான் கீழே இறங்கி வந்துட்டேன். உனக்கே தெரியாமல் உன் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுப்பேனா? ஆஹா, அதை ரொம்ப மிஸ் பண்ணேன். அதான் கீழே இறங்கி வந்தேன். அப்போது கொடுக்க வேண்டியதானே? கொடுக்க வேண்டியதானே? கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள பக்கத்தில் இழுக்கிறான். இப்போ நீங்கள் அவனோட ஜஸ்ட்டை பிடிச்சிட்டு அவன் பக்கத்தில் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அவன் அப்படின்னு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, ஓகே நான் போய் குளிக்கிறேன், எனக்கு ட்ரெஸ் மட்டும் எடுத்து வச்சிருடி அப்படின்ட்டு அவன் மேலே போகிறான். கொஞ்ச நேரத்தில் நீங்களும் மேலே போயிட்டு ஜிமினுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்து பெட் மேலே வச்சுட்டு துண்டை எடுத்து பாத்ரூம் டோர் மேலே போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து லீவ் ஆகுறீங்க. அவனுக்கு அப்புறம் இங்கே நீங்கள் கீழே நின்று குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு கிளம்பிட்டு வரான். வந்து பார்த்துட்டு, வயன் நீ கிளம்பல? எங்கே ஜிமின், நீங்கள் தானே காலேஜ் போகணும்? இன்னைக்கு நான் காலேஜ் போகல, நம்ம வெளில போகிறோம். மாமா சொல்லவே இல்லை. மறந்துட்டேன் வயன். சரி போ, நீ கிளம்பு, நம்ம வெளில போகலாம் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அப்புறம் போயிட்டு ஜிமினுக்கு மேட்சாக அழகாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு லைட்டாக சட்டிலான மேக்கப்லாம் போட்டுட்டு கீழே இறங்கி வரீங்க. அவன் அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்கான். இப்போ நீங்கள் கீழே இறங்கி வந்துட்டு, போகலாமா? போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் ஜிமினும் தான் இப்போ காரில் போயிட்டுருக்கீங்க. அவன் அப்படியே கீர் போட்டுட்டு உங்களை சைடில் பார்க்குறான். வயன் மட்டும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு நான் அனாதையாக இருப்பேன். என் பாட்டி என்னை விட்டு போனதுலேருந்து கண்டிப்பாக மீண்டு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டே உங்களை பார்க்குறான். அவன் கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது.
இப்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, பாட்டி இறந்து போன ஒரு 2, 3 வாரம் கழித்து ஜிமின் வந்துட்டு நார்மலாக ப்ரொஃபஸர் ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிருப்பான். பட் நீங்கள் தான் உங்கள் காலேஜுக்கு போயிருக்க மாட்டீங்க. லைக் ஜிமினை கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. இப்போ ஜிமின் யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வரான். இப்போ நீங்கள் தான் மாமா வந்துட்டிங்களா? ஓயன், நீ என்ன இங்கே பண்ணுற? உங்கள் வீட்டுக்கு போகலையா? மாமா, என்ன மாமா பேசுகிறீங்க? இதானே என் வீடு. நீங்கள் தானே என்னை தொட்டு தாலி கட்டினீங்க. ஆனால் ஒயன், உன்கிட்ட நான் எந்த ஒரு பர்மிஷனும் கேட்காம தாலி கட்டிட்டேன். மாமா, நீ என்கிட்ட பர்மிஷன் கேட்டியோ இல்லையோ அதெல்லாம் இப்போ மேட்டர் கிடையாது. நீ என் புருஷன், நான் உன் கூட தான் இருப்பேன், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே பப்பி ஐஸோட குடுன்னு ஓடி வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். புரியுதுடி, ரொம்ப நல்லாவே புரியுது. சரி மாமா, நீ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகு, நான் உனக்காக போயிட்டு சாப்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் கிச்சனுக்குள்ளே போயிட்டு அப்படியே ப்ளஷ் ஆகுறீங்க. அவன் உங்களை ஹக் பண்ணதெல்லாம் நினச்சிட்டு. அப்புறம் நீங்கள் குக் பண்ணிவிட்டு மேலே போய் பார்க்குறீங்க. ஜிமின் வந்து ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். மாமா, மாமா, சொல்லு வயன், வா சாப்பிட்லாம். அதோ வரேன், நீ கீழே போ. அதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போய் வெயிட் பண்ணுறீங்க. மாமா, மாமா, ஐயோ இவர் வேறு ஏன் வரமாட்டாருன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக ரூம் போயிட்டு திறந்து பார்த்தா அவர் ஸ்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. மாமா, மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்பை டக்குன்னு மூடுறீங்க. சொல்லுவேன், உன்னை சாப்பிட கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒழுங்காக வந்திருக்கீல்ல, எனக்கு டென்ஷன் ஏற்றாத. சரி கோவப்படாத வயன், இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து வச்சுட்டு வரான். ஆஃப்டர் தட் அவன் சாப்பிட்டு போயிட்டு அவன் ரூமில் உட்காந்து புக் படிச்சுட்ருக்கான். இப்போ உங்களுக்கு செம்ம கோவம் வருது. நீங்கள் அப்படியே ரூமுக்கு போயிட்டு ஒரு ரொமான்ஸ் இருக்கா ஒன்றா? இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, எங்கேயாவது பொஞ்சாதியை வெளில கூப்பிட்டு போகலாம், அவளை ஆசையாக 4 வாரத்தை கொஞ்சம் பேசலாம். சீச்சி, அந்த புக்கையே கட்டிட்டு அழுகிறான். அந்த புக்கில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கிட்ட இங்கிட்ட நடந்துட்டுருக்கீங்க. பட் ஜிமின் நோ ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு. அவன் புக்கு தான் படிச்சுட்ருக்கான். ஸோ நீங்கள் பெட்டில் போய் டம்முன்னு படுத்துட்டு லைட்டை ஆஃப் பண்ணுறீங்க. அப்படியே ஜிமின் உங்களை பார்த்துட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி படுக்கிறான். நீங்கள் அப்படியே கோவமாக இருக்கீங்க. ஒயனா, என்ன மாமா, என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போது? அது இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து டைட்டாக அவன் ஹக் பண்ணிக்கிறான். லைக் எப்படின்னா அவனோட ஜஸ்ட் கிட்ட உங்கள் ஃபேஸ் வர மாதிரி. அப்படியே உங்களை பார்த்துட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டில் குட் நைட், நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவனும் படுத்துடுறான். இப்போ நீங்கள் அந்த கோவம் எல்லாமே உங்களுக்கு போயிடுச்சு. அப்படியே சிரிச்சுட்டே அவனோட ஹக்குள்ள அப்படியே படுத்து தூங்குறீங்க. இப்படியே தான் உங்களுக்கு டேஸும் போயிருக்கும். லைக் உங்கள் 2 பேருக்கும் நிறையா ரொமான்ஸ் நடக்கும். பட் நீங்கள் 2 பேரும் வந்துட்டு லைஃப்லாம் ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டில் ஜிமின் தான் கார் ஓட்டிகிட்ருக்கான். இப்போது அவன் ஒரு தீம் பார்க்குக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான் அவங்கள. மாமா, என்ன இதுக்குள்ளே போகிறோமா? வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் ஜிமினும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க, எல்லா ரைட்லேயும் போகிறீங்க. ஆஃப்டர் தட் லன்ச்செல்லாம் முடிச்சுட்டு ஜிமின் வந்து உங்ககிட்ட கேட்குறான், ஒயன் எங்கே போகலாம்? அது மாமா சொன்னால் கோச்சிக்க மாட்டியே, சொல்லு ஒயன், எங்கே போகலாம்? அது எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல் இருக்குது, அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியா? அவ்வளோதானடி, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் தட் உங்களை உங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் உங்கள் அம்மா கூட ஜாலியாக இருக்கீங்க. ஜிமின் அவங்க கூடலாம் கொஞ்சோண்டு பேசிட்டு மேலே போய் உங்கள் ரூமில் படுத்துட்டான். இப்போ நீங்கள் தான் ரூமுக்கு போகிறீங்க. ஒயன், சொல்லுங்க மாமா. ஐ திங்க் ஐம் ஃபால் இன் லவ் வித் யூ. ஐ திங்க் ஐம் ஃபால் இன் லவ் வித் யூ ஒயன். மாமா, உனக்கு என்ன பிடிக்குமா? என்ன மாமா இப்படி கேட்டுட்ட? சின்ன வயசுலேருந்து எனக்கு என்ன ஒரு 6-7 வயசில் விவரம் தெரியுமா? அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும். லைக் உன்னை தவிர வேறு எந்த பையனையும் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. அதனால தான் மாமா உங்ககிட்ட அப்படி பம்பளிப்பேன். இந்த விஷயம் பாட்டிக்கும் தெரியும். அதனால தான் உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஏன்னா
உன்னை என்னால் மட்டும்தான் சமாளிக்க முடியும்னு அவங்களுக்கு முன்னாடியே தோணியிருக்கு அப்படின்னு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே உங்களோட நெக்கில் ஃபர்ஸ்ட் பைட் அப்படின்னு விழுகுது. மாமா என்ன பண்ணிகிட்ருக்க? லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸை பிடிச்சி உங்களோட லிப்பில் அப்படின்னு முத்தம் கொடுக்குறான். இப்போ முத்தம் கொடுக்க கொடுக்க அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் அன்ட்ரெஸ் ஆகுது. மாமா மாமா வலிக்குது மாமா, பொறுமையாக பண்ணு மாமா அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்ல அப்படியே உங்களை தூக்கி பெட்டில் போடுறான். போட்டுட்டு அவன் அப்படியே உங்கள் மேலே லேடவுன் ஆகுறான். பொறுமையாக அவன் உங்களை அப்படியே டீப் கிஸ் பண்ணுறான். அந்த கேஸ் மேலே இருந்து உங்களோட நெக் உங்களோட ஜெஸ்ட்னு ட்ராவல் ஆகுது. அப்படியே உங்களுக்கும் அவனுக்கும் ஒரு ஜென்டிலான மேக் அவுட் செக்ஷன் அங்கேயே முடியுது. இப்போது நீங்கள் தான் பாடி ஃபுல்லாக பிளாங்கெட் வச்சு கவர் பண்ணிவிட்டு ஷையாக அப்படியே படுத்துருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பிடிச்சி எடுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான் அவன் ஜஸ்ட்டில் வச்ச மாதிரி. மாமா ஐயோ மாமா, என்ன ஒயன், என்ன வேணும் உனக்கு? அது நம்ம வீட்டுக்கு எப்போ போவோம்? நாளைக்கு மார்னிங், அது வரைக்கும் நீ கண்ணை மூடி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு முத்தம் கொடுக்குறான். ஓகேடா மிஸ், இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் முடிச்சுக்கிறேன். இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னுலாம் எனக்கு தெரியல. ஏதோ ஒரு சின்ன கண்டென்ட் கிடச்சிது, அதை வச்சு இந்த ஒன் ஷாட் நான் மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேடா, பாய் பாய்.